Hello traders, welcome to the channel. So today video la நம்ம பார்க்க போற டாபிக் வந்து IPO. Okay, so இந்த IPO அப்படினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தறலாம். So இது மூலமா நம்ம பணம் இன்கம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறதும் பார்த்தறலாம். So இந்த IPO எதுக்காக வருது அதையும் வந்து பார்த்தறலாம். Okay. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா IPO. Okay. இப்போ ஒரு IPO வருது அப்படினா இப்போ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட ஷேர் வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க ரிலீஸ் பண்றாங்க. Okay. So இது எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படினா இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பெனி முழுசாவே உங்களோட கம்பெனி, இது ஒரு 100% ஷேர் ஹோல்டிங் உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஐபிஓ வரப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த 100% ஷேர் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% 20% பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஷேரை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதாவது இப்போ கடன் வாங்குறோம் அப்படின்னா இப்போ பத்திரத்தை வச்சு கடன் வாங்கலாம், இல்லை நகையை வச்சு கடன் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்களோட கம்பெனியோட ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அவங்க பணத்தை வாங்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு விதமாக யோசிக்கலாம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகும், ஸோ அதனால நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கம்மி ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஸோ நல்ல ஃபியூச்சரில் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேரை வாங்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரைஸ் இப்போ கம்மியாக இருக்குது, அது ஐபிஓ கெயின், அதாவது ஐபிஓ லிஸ்டிங் ஆகிறப்ப அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ அந்த டைமில் நம்ம வித்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஐபிஓ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இது ரெண்டு ரீசன் தான் இருக்கும். ஓகே, அந்த கம்பெனி இப்போ ஐபிஓவில் லிஸ்டிங் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா அது ஒரு 3 ரீசன் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கடன் இருந்திருக்கலாம். ஓகே, அந்த அதிகமான கடன் இருந்திருக்கலாம், அந்த கடனை அடைக்கிறதுக்காக வந்து அவங்க ஐபிஓக்குள்ள வரலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே, செகண்ட் ரீசனாக வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்கிட்ட அந்த கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகுது, அதாவது இப்போ எப்படி சொல்றது, இப்போ நான் ஒரு ஊரில் மட்டும் நான் இப்போ வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி வந்து நான் விரிவாக்கம் பண்றேன், இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அதே பிரான்ச்ல நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ்குள்ள வரலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் செகண்ட் ரீசன். ஓகே, தேர்ட் ரீசனா என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஒரு கடையை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்ககிட்ட மொத்தமாக அந்த 5 லட்சம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னரை ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு 1.5 லட்சம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் பட்ஜெட் வந்து கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கடையில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, இப்போ நம்ம இந்த 5 லட்சத்தை வந்து பார்க்குறப்ப 1.5 லட்சம் சின்னதாக தெரியலாம், அவங்க க்ரோஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் இப்போ கிளம்பி போகிறாங்க, இப்போ நம்ம 5 லட்சத்தில் 1.5 லட்சத்துக்கு ஒருத்தர் வந்து வெளியே போறாரு அப்படின்னா அந்த 1.5 லட்சத்துக்கான ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலீஸ் பண்ணி ஸோ அதை பீப்புள் கிட்ட கொடுத்துட்டு ஸோ அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள இன்வெஸ்டராக வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் வந்து ஐபிஓக்குள்ளே வருவாங்க. ஒன்று லாஸ் கடன் இருக்கும், அந்த கடனை அடைக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்குள்ளே ஐபிஓக்குள்ளே வருவாங்க, கம்பெனியை விரிவாக்கம் பண்றதுக்காக ஐபிஎல் வருவாங்க. இந்த மாதிரி ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸா இருந்தா அவங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா ஸோ அதுக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ்குள்ள வருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஐபிஓக்குள்ள வரப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வரப்ப அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், இப்போ அந்த கம்பெனியோட 100% ஷேர் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோதான் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாலே அது டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸை பற்றி நான் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2 ஷேரை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்படி அதிகமாக வந்து கம்மியானுச்சு, கம்மியாக இருந்து அதிகமாக எப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு 2 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளோட வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. ஓகே, ஐபிஓனா என்னன்னு அப்படின்ட்டு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஐபிஓக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஜீரோதா அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆர்டரு, ஜிடிடி, பிராக்கெட்டர், ஐபிஓ, அலர்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஐபிஓ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா விஐபிஓ அண்ட் கன்சோல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ கன்சோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ கரண்ட் டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐபிஓ இருக்கா அப்படின்னுட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் டேட்ல ஒரு ஐபிஓ இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 ஜனவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டைம்ல கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ இருக்கு. ஸோ இந்த ஐபிஓக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ஐபிஓ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு இப்போ நான் சொல்றேன். இந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஓ இருக்கு. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்ளை கிளிக் பண்ணிட்டு ஸோ பேமெண்ட் வந்து இருக்கு. ஸோ இதில் நீங்க யூபிஐல பே பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து யூபிஐ அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதை அங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது நீங்க பேடிஎம்ல வச்சிருக்கீங்களோ இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில வாங்குறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வரணும். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஸோ இது அப்படியே நார்மலா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு அக்கௌண்ட்ல ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாட் சைஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு இதுல ஒரு ஷேர் எனக்கு வேணும் 2 ஷேர் வேணும் அப்படின்னா இல்ல, ஒரு லாட் அப்படின்னா அவங்க இவ்வளவு ஷேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாட் கணக்கில் தான் ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 65 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரிஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் மாறாது. ஓகே, பட் இதுக்கு மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வாங்க முடியும். ஸோ அந்த 65க்கு அடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 130 ஷேர் அந்த மாதிரி தான் 2 லாட்டாக வாங்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணுறப்ப இதை கிளிக் பண்ணி இதில் அப்ளை பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு 218 ரூபாய், அதுக்கப்புறம் 230 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பிரைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல கட் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 230 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,950 ரூபாய்க்கு ஒரு லாட்டை அப்ளை பண்ணணும். ஓகே, இல்லை எனக்கு நான் 218 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு இந்த ப்ரைஸில் வந்தால் ஓகே, இல்லைனா கிடைக்கலாம் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அது 218 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளை ஆயிரும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐபிஓ ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணுறப்போ மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இவ்வளோ தான். இதை மட்டும் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை அப்ளை பண்ணவொன்னே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருவாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐபிஓ உங்களுக்கு லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்துச்சு அந்த ஐபிஓல அப்படின்னா உங்களோட ஃபண்டை அவங்க எடுத்துக்கிட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நார்மலாக நம்ம அக்கௌண்ட்ல இருக்க மாதிரி அந்த பணம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் அது லாக்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான வே. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு மேலே ஏதாவது புதுசாக ஒரு ஐபிஓஸ் வருதா அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்கமிங் ஐபிஓஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல என்னென்ன ஐபிஎஸ் வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளியராக வியூ ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட்டு ப்ரைஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் லிஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டேட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ டேட் என்னையிலேருந்து என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டேட் வந்துடும். அதுக்கப்புறம் என்னைக்கு லிஸ்ட் ஆகுதுங்கிற டேட்டும் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஐபிஓவில் 27 இருந்து 31 தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண ஐபிஓ இந்த 2 நாள்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலா மார்க்கெட் 2 நாள் லீவு. ஓகே, 2 நாளைக்கு ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கும். இன்னைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிப்ரவரி 8 தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது லிஸ்டிங் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டேட் வரும். இந்த குறிப்பிட்ட நாள் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இன்னைக்கு நீங்க 27 தேதி அப்ளை பண்ணாலும் இல்லை 31 தேதி அப்ளை பண்ணாலும் ஸோ இந்த 8 தேதி லிஸ்டிங் ஆகிற வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டு லாக்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்க அக்கௌண்ட்ல இருக்க மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் அவங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காட்டும். ஓகே, ஸோ இந்த ஐபிஎஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஐபிஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஐபிஓ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி பார்க்கறது, அது கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்ல கிடைக்குமா இல்லை லாஸ்ல கிடைக்குமா. ஸோ லாஸ்ல கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஐபிஓ அப்ளை பண்ணாம விட்டுறலாம். இல்லை எனக்கு அது ப்ராஃபிட்ல தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஸோ இந்த ஐபிஓ பற்றி என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னா, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐபிஓ அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஐபிஓ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு அந்த ஐபிஓட டீட்டெயில் வந்துடும். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் இருக்குது, கடைசியாக நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. டோட்டல் அசல்ட்டு, டோட்டல் ரெவென்யூ, ஸோ ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸ், அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே ஐபிஓ வரப்போ எல்லா கம்பெனியுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை இயல்பாகவே அந்த நிலைமைக்கு இருக்கா அதெல்லாம் தெரியாது. பட் எந்த ஐபிஓ வந்தாலும் நான் இது வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் எல்லா ஐபிஓமே ஸோ அந்த ப்ராஃபிட் கடைசியாக அந்த கொடுத்துருக்க ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐபிஓ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 27 ஓப்பன் ஆகுது. ஓகே, ஐபிஓ ஜனவரி 31 எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி பார் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஐபிஓ ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ 218 230 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு அவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 65 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது, என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்தெந்த மாதிரி இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ என்னன்னைக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, என்னைக்கு லிஸ்டிங் ஆகுது, என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐபிஓக்கு அப்ளை பண்ணி அந்த லிஸ்டிங் வரப்பவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ ஒருத்தர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டில் இருந்து 13 லாட் வரைக்கும் வாங்கலாம், ஸோ இவ்வளோ ஷேர்ஸ் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ இது அப்படிங்கிற மாதிரி வந்து அதோட டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஐபிஓவில் ஃபஸ்ட்டு ஐபிஓ வரப்போ அவங்ககிட்ட 100% ஷேர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் கம்பெனி கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போ ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐபிஓ நமக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ நமக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸில் வருமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. topsharebrokers.com அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதாவது இந்த ஜிஎம்பி அப்படிங்கிறது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஓகே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஐபிஓ சாரப்பையும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு ஷேரை பற்றி நம்ம தேடி அனலைஸ் பண்ணுறத விட அவங்க இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒவ்வொரு புரோக்கரேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியும். ஓகே, ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ஷேரை பற்றி தேடி பார்க்குறப்பையும் அவங்க ஒரு கூட்டமாக அவங்க தேடுவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறப்போ ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. ஓகே, நீங்கள் தனியாளாக இருந்து தரத்துக்கு ஒரு 100 பேர் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது அதானியோட ஐபிஓஸ் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஓகே, இதோட ஐபிஓ ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு, லிஸ்டிங் டேட்டு, ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்டேட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ 29 இன்னைக்கான டேட்டில் ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 230 அவங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ லிஸ்டிங் ஆகிறப்ப எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 38 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டைம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ரிஸ்காக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா பாருங்கள், இதுக்கெல்லாம் பாருங்கள். ஸோ -5 -8. ஸோ இதில் கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
ஐபிஓ ஓப்பன் ஆன உடனே நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐபிஓ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரெண்டு நாள்ல கடைசி 2வது நாள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஐபிஓ கிடைக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஓகே, கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே, கிடைக்கல அப்படின்னாலும் உங்களோட பணம் சேஃபா தான் இருக்கும். சப்போஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கம்மி பிரைஸுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு லிஸ்டிங் பிரைஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ல புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிஓ அப்ளை பண்றதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ கெயின் தான். எடுத்தவொன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அது ஒரே வாரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஷேருக்கு 38 ரூபாய் அதிகம் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓக்கு மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதெல்லாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. பட் ஃபண்டு இதில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐபிஓ கெய்னிங்காக தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்க எந்த மாதிரி கணிச்சிருக்காங்க, ஸோ ப்ராஃபிட்ல எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்போ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஐபிஓட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு, ஸோ ஐபிஓ லிஸ்டிங் ஆகிறப்ப எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த கம்பெனி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஐபிஓ ப்ரைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 216 ரூபா. அவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல என்ன சொல்லியிருக்காங்க, -8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் ஆகிறப்ப பாருங்க, ஸோ லிஸ்டிங் ஆகிறப்ப 220 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஷேர்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, 274 ரூபாய் ஸோ ஐபிஓட ப்ரைஸு. ஓகே, ஸோ அவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 130 ரூபா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ லிஸ்டிங் ஆனது 421 ரூபாய். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐபிஓல எப்பயுமே இந்த ப்ராஃபிட்ல தான் வருமா அப்படின்னு கிடையாது, ஸோ லாசஸ்லையும் வரும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே பாருங்க பேடிஎம் இருக்கு. ஸோ பேடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ அவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டேட்ல நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 நாள்ல இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகலாம், இன்னும் கூட அதிகமாகலாம். இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா டே பை டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐபிஓக்காக அப்ளை பண்ணி அதில் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு இருக்கு, லிஸ்டிங் ஆகிறப்ப நமக்கு ப்ராஃபிட் ஆகுமா லாஸ் ஆகுமா அப்படின்னுட்டு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஐபிஓல அப்ளை பண்ணுங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, நம்மளோட ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ்லயும் சரி, ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி அனலைஸ் பண்ணி அது கிடைச்சிச்சு அப்படின்னா ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஓகே, நல்ல ப்ராஃபிட்ல இருக்க கம்பெனிஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நல்ல ஃபியூச்சர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாபிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. Have a great day, guys.